Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் தேங்க்யூ. ஃபஸ்ட்டு தேங்க்யூ. நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரக்கான விஷயம். ஏன்னா செல்ஃபாக பண்ணும்போது இப்போ மற்றவங்களுக்கு நம்ம ஈஸியாக பார்த்து யூடியூப்பை பார்த்தோ இல்லை நாம் கற்றுக்கிட்டதை பார்த்து ஏதோ ஒரு வீடியோஸை பார்த்து நம்ம ஈஸியாக மற்றவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் ஈஸியாக போட முடியும். ஆனால் செல்ஃபாக நமக்கு நாமேலே ஒரு ஹேர் ஸ்டைல் போடுறதுன்றது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். ஸோ இன்றைக்கி செல்ஃபாக என்னென்ன ஹேர் ஸ்டைல் போடலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அதாவது இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா லெஹங்கா அண்ட் சாரீஸ் அண்ட் சல்வார்ஸ். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் போடலாம். இது எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு நல்லா சூட் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரெடிஷ்னலாக கிளம்பும்போது இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஒரு முன்னாடி தான் ட்ரெடிஷ்னலாக கிளம்பும்போது ஜஸ்ட் பின்னால் ஒரு பின்னல் மட்டும் போட்டு பூ வைக்கிறது அப்படின்றது. பட் இப்போ பட்டு சாரி கட்டினாலே முன்னுக்கு ஹேர் விட்டு அப்படின்றதுன்றது ஒரு ஃபேஷனான ஒரு ட்ரெண்டான விஷயமா ஆயிடுச்சு. ஸோ அதுவுமே அழகாக தான் இருக்குது. ஸோ அழகான விஷயங்களை நாம் ஏற்றுக்கிறதுல தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹேர் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்கிற ஹேர் ஸ்டைல்ஸ் நீங்கள் பேக் சைடும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டில் நல்ல உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் ஹேரில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நீங்களே பேக்கில் கூட நீட்டாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் எல்லா ஹேரும், அதாவது ரொம்ப ஷார்ட் ஹேர் தான் இந்த ஹேர் ஸ்டைல் போட முடியாது. அதர்வைஸ் மீடியம் ஹேர், லாங் ஹேர் நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது பியூட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை அது சம்மந்தமாக ஏதாவது வீடியோஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் அந்த மாதிரி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்திட்டு பாருங்கள். அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக காமிக்கும். ஸோ அதனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பஃப், இப்போ நான் ஏற்கனவே பஃப் வச்சுருக்கேன். அப்படி இருந்தாலும் இப்போ இந்த பஃப்பை நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பஃப் 2 வே வைக்கலாம். ஆக்சுவலாக பஃப் சில பேருக்கு ஹேர் முன்னுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா க்ரிம்ப் பண்ணி பண்ணுங்கள். ஹேரை நல்லா சீவிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹேரை நல்லா நான் ஒரு சிரம் போட்டு நான் ஹேர் கோம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பஃப் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி கண்ணை சைடு வச்சு வேணாம். ஸோ பஃப் வைக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் பஃப் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். இது ஜஸ்ட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக நான் மறுபடியும் உங்களுக்கு பஃப்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நேர் வச்சு பிரிச்சுக்கோங்க, நேர் வகுடு பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு உங்களுக்கு இப்போ ரொம்ப, அதாவது இந்த இயரோட எண்டோட இந்த மாதிரி சீப் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இயரோட எண்டில் இருந்து இப்படி இந்த எண்டுக்கு இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஸோ நம்ம பிரித்த முடி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஒன்றா சேர்த்துட்டு ஓகே, நல்லா சீவி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 ட்விஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரம் பஃப் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் பஃப் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இவ்வளோ போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பஃப் ரெடி ஆகிடும். ஓகே, இது ஒரு வே. இன்னொரு வே காட்டுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த உச்சியும் பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாகவே தலை எடுத்துக்கோங்க. அண்ட் நார்மலாக சென்டரில் மட்டும் கொஞ்சம் எடுத்து பிரிச்சுக்கோங்க. நீங்களே உங்கள் கையால் அளவு பார்த்து பிரிச்சுக்கோங்க சென்டரில். அண்ட் 2 சைடும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கட்டும். இந்த 2 சைடு பிரிக்கிறது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக இந்த இடத்த ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 or 2 டைம் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. ஓகே, 2 சைடும் நல்லா பின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சென்டரில் உங்களுக்கு இதாகிடுச்சு. இப்போ மீதி உள்ள முடிய ஸோ இங்கே எவ்வளோ முடி எடுக்கணுமோ அவ்வளோ முடி எடுத்து இங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பின் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே எவ்வளோ முடி எடுக்கணுமோ அங்கே ஒரு முடி எடுத்து நல்லா கோம் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஸோ
இந்த மாதிரி நீங்கள் பஃப் வச்சுக்கலாம். இது வந்து ரெண்டாவது வே, அதாவது சென்டரில் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் இந்த 2 சைடில் உள்ள இதை மட்டும் தூக்கி வைக்கிறது. இப்படி ஃபுல்லாக இது வந்து பஃப் காமிக்கும். என்னோட ஃபஸ்ட்டு வேயும் அந்த மாதிரி காமிக்கும். எனக்கு இந்த மாதிரி வைக்கிறத விட ஃபஸ்ட்டு டைம் வைக்கிற மாதிரி தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு வரேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து சில பேருக்கு வந்து நெத்தி வந்து ரொம்ப ப்ராடாக மேலே ஏறி இருக்கும் நெத்தி. அண்ட் அப்போ ஸோ அப்படியானவங்களுக்கு வந்து நம்ம நெத்தியை கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சைடு பார்ட்டிசிபேஷன் பண்ணிக்கோங்க. சைடு வகுடு அப்படின்வாங்க, சைடு உச்சின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கேருந்து நாம் ஸோ இங்கேருந்து கொஞ்சம் முடி வந்து பிரிச்சுக்கோங்க, டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த முடியை ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க, லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக, அதாவது நீங்கள் நல்லா இப்படி எடுத்து நல்லா வந்து பின் பண்ணாமல் நீங்கள் எடுத்த முடியை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து முன்னுக்கு வேணுமோ ஸோ இந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் என்னோட நெத்தி இதில் இப்போ பஃப் வைக்கும்போது என்னோட நெத்தி நல்லாவே தெரிஞ்சுது. இப்போ பஃப் வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்னோட நெத்தி பாதி கவர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹேர் ஸ்டைல் அதாவது ப்ராடாக நெத்தி தெரியக்கூடாது அப்படின்னு, ரொம்ப ப்ராடான நெத்தியெல்லாம் ரொம்ப தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அண்ட் திஸ் ஒன் ஆல்சோ நீங்கள் ஸோ லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி கூட லைட்டாக இப்படி ஒன்றுமே இல்லை, நான் எதுவுமே பண்ணலை பாருங்கள். ஜஸ்ட் சும்மா இப்படி கொஞ்சம் எனக்கு எவ்வளோ தூரம் முன்னுக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் வைக்கிறேன், அவ்வளோதான். பின் பண்ணிடுங்க. ஸோ பாருங்கள், ஸோ இந்த சைடும் லைட்டாக பஃப் மாதிரி இருக்குது, இந்த சைடும் ஸோ நமக்கு நெத்தியும் கவர் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் கொஞ்சம் ஹேர் ஸ்டைலும் கொஞ்சம் மாடர்னாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் லூஸ் ஹேர் விட்டுட்டு போனால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். இது கூட ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேர் ஸ்டைல் தான். ஸோ இப்படி இது வந்து நெத்தி நல்லா ப்ராடாக இருக்கிறவங்களுக்கு நெத்தி வந்து மறைச்சு காமிக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃபேஸ் ஷேப்பை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் லைட்டாக இங்கே ஒரு பஃப் பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி வைக்கிறீங்க இல்லையா. இப்போ எனக்கு வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, முடி எடுத்து லைட்டாக பின்னாடி நல்லா கொம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொம் பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னா லைட்டாக அப்படி பஃபியாக நிற்கும். அண்ட் நீங்கள் இப்போ பேக் சைடு ஃப்ளவர் வைக்க போகிறீங்க. சில பேருக்கு வந்து இப்படி இங்கேருந்து இப்படி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷோல்டரில் உங்கள் ஃப்ளவரை போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளவர் வைக்க போகிறீங்களோ அவ்வளோ ஃப்ளவரை உங்கள் ஷோல்டரில் போட்டுக்கோங்க. ஷோல்டரில் போட்டுட்டு ஷோல்டரில் போட்ட ஃப்ளவரை ஸோ இப்படி கரெக்டாக உங்களுக்கு முன்னுக்கு தெரியணும் அப்படின்னா நல்லா பின் பண்ணிக்கோங்க. நல்லா தெரியற மாதிரி விட்டுக்கோங்க. ஸோ கைஸ் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஷோல்டரில் போட்டுட்டு இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்காதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, ஃப்ளவர் எடுத்து, நானே இது பண்ணியிருக்கேன், நிறைய ஃப்ளவரை எடுத்துகிட்டு இப்படி முடியெல்லாம் தூக்கி அதை இப்படி முடிக்குள்ள வச்சு முடியெல்லாம் சிக்கப்பட்டு அதை ஒழுங்காக வைக்க முடியாமல் டென்ஷன் ஆகி ஃபங்க்ஷன் போகிற டைம் ஆஹா இந்த மாதிரி அவஸ்தைகள் நான் நிறைய பட்டிருக்கேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி நீங்கள் ஷோல்டரில் உங்களுக்கு எவ்வளோ பூ வேணுமோ அதை ஷோல்டரில் போட்டுட்டு இப்படியே தூக்கி வச்சுட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளம் வராது, முடியல சிக்கப்படாது, நீங்கள் டென்ஷனாக வேணாம். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆனால் முகம் வந்து மேக்கப் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஸோ பாருங்கள், ஈஸியாக வச்சாச்சு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளவர் வேணுமோ நல்லா உங்களுக்கு தெரிகிற மாதிரி இப்படி வச்சா கூட உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ இது ஒரு ஹேர் ஸ்டைல். இது வந்து நீங்கள் சாரீஸு ஹாஃப் சாரீஸ் அதுக்கு செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஹேர் இது பண்ணிட்டு போனீங்க, சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தான். நான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போனீங்கன்னா ஹாஃப் சாரீஸுக்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். தாவணி பாவாடிக்கு அண்ட் சுடிதாருக்கும் நல்லாயிருக்கும், சாரிக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு ஹேர் ஸ்டைல் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்க, அது கிட்டத்தட்ட ஒரு லூஸ் ஹேர் ஸ்டைல் மாதிரி தான். ஸோ இப்போ வந்து நான் பார்க்க போகிறது வந்து ஃபிஷ் பிரைட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிஷ் பிரைட் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்டைலாக ஃபிஷ் பிரைட் அப்படின்றாங்க. சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா அதை இது 5 பின்னல் அப்படின்வாங்க, பூராஞ்சடை அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி நேம்களை தான் இப்போ வந்து ரொம்ப ஸ்டைலாக ஃபிஷ் பிரைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ
இது ஒன்றும் ஒரு புது விஷயமே கிடையாது. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து இது வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேண்ட் போட்டுக்கோங்க. உங்கள் ஹேரை வந்து ரைட் சைடு போட்டுட்டு பேண்ட் போட்டுக்கோங்க. ரைட் சைடு தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் யுவர் சாய்ஸ். ஒரு தொல்லை இந்த லாங் ஹேரில். ஸோ பேண்டு நீங்கள் போட்டுக்கோங்க. பேண்டு போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் சிக்கிங்கன்னா நல்லா எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபிஷ் ஃப்ரைடுக்கு வந்து ஏற்கனவே சிக்கி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ பேண்டு போட்டுட்டிங்களா? ஸோ இப்போ வந்து 2 டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேர் வந்து இப்படி 2 டிவைட் பண்ணிட்டோம். 2 டிவைட் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ 2 டிவைட் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து ரொம்ப சின்னதாக எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த அவுட்டர். ஸோ இப்போ வந்து ரொம்ப சின்னதாக எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்கள் டைமிங்கை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது 2 அவுட்டர் சைடு. இப்போ இந்த 2 டிவைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த அவுட்டர் சைடு அண்ட் இந்த அவுட்டர் சைடு. ஸோ இன்னர்லேருந்து இந்த 2 இன்னர்லேருந்து நாம் ஹேர் எடுக்க போகிறது. ஸோ நாம் எடுக்க போகிறது ஃபுல்லாகவே 2 இன்னர் அவுட்டர் சைட்லேருந்து தான் எடுக்க போகிறோம். ஸோ நான் இப்போ இவ்வளோலேருந்து எடுக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து இந்த அவுட்டர் சைட்லேருந்து கொஞ்சம் முடி எடுத்து இங்கேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த அவுட்டர் சைட்லேருந்து முடி எடுத்து, ஸோ நீங்கள் ரொம்ப மெல்லிசாகவும் முடி எடுக்கலாம். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுக்கு டைமிங் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மெல்லிசாகவே முடி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அவுட்டர் it is outer this side. இந்த ஜடை போட்டுட்டேன். ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இன்னும் கொஞ்சம் குட்டியாக எடுத்து நீங்கள் 2 சைடும் பண்ணும்போது இன்னும் அழகாக வரும். ஸோ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த மேலேருந்து இந்த ஒவ்வொரு பின்னலையும் லைட்டாக நீங்கள் இப்படியே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல குண்டாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி மேலேருந்து ஒவ்வொரு பின்னலையும் லைட்டாக, ஸோ ஒவ்வொரு பின்னலையும் நல்லா எவ்வளோ தூரம் நீங்கள் நல்லாவே உங்களுக்கு நல்லா மொத்தமாக வேணும்னா கூட நீங்கள் நல்லா நல்லாவே இழுத்து விடலாம். ஒன்றும் ஆகாது, ஜாடி எல்லாம் கலையாது. அதெல்லாம் பயப்படாமல் செய்யுங்க. ஏன்னா கீழே நாம பேண்டு போட்டுட்டோம், அதனால் நோ ப்ராப்ளம். இப்போ இந்த சைடு ஒன்று இழுத்துட்டிங்கன்னா அப்புறம் இந்த சைடு, அண்ட் இந்த சைடு ஒன்று இழுத்துட்டிங்கன்னா இந்த சைடு ஒன்று இழுத்துட்டிங்கன்னா இப்படி 2 சைடும் சேர்த்தே இழுங்க. ஒரு பக்கம் இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் இழுக்காதீங்க. அதாவது டபுள் சைடு கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நல்ல திக்காகிடுச்சு. உங்களுக்கு எண்டு வரைக்குமே நல்ல திக்காகிடுச்சு பாருங்கள். ஃபிஷ் மாதிரியே இருக்கு இல்லையா? ஸோ இது அதனால தான் இது ஃபிஷ் பிரைடுன்னு சொன்னாங்களோ என்னவோ தெரியலை, நேம் வந்துச்சோ என்னவோ தெரியல. பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவர் நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி ஜடைக்கெல்லாம் ரொம்ப ஃப்ளவர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ரவுண்டாக ஒரு ஃப்ளவர் வச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சிங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வச்சுக்கோங்க. இல்லை மல்லிப்பூ இருந்தால் மல்லிப்பூ வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் ஃப்ளவரும் வச்சுக்கலாம். இப்படியும் கொஞ்சம் நல்ல கலராக இந்த மாதிரி வச்சுக்கிட்டா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது யுவர் சாய்ஸ் தான், என்ன ஃப்ளவர் வைக்கணும் அப்படின்றது உங்கள் சாய்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கூட வச்சு நல்லா பின் பண்ணி விட்டுட்டிங்கன்னா
உங்களுக்கு அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்ன பீட்ஸ் கூட இதில் உங்களுக்கு என்னென்ன கலரில் பீட்ஸ் இருக்கோ, ஸோ கோல்டன் பீட்ஸ் இல்லை ஏதாவது முத்து வச்ச பீட்ஸ் ஏதோ ஒன்று பீட்ஸ் கூட நீங்கள் அங்கங்கே பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பிரைடுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி பிரைடுக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளவர் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக் புரிஞ்சுதான் எப்படி மொத்தமாக காமிக்கணும் அப்படின்னு இந்த டெக்னிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு தேவையானது இந்த மாதிரி ரப்பர் பேண்ட். இது வந்து ஹேருக்குன்னே விற்குது. ஸோ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம பார்சல் பண்ணுற ஹேர் பேண்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஹேர் வந்து ரொம்ப, அதாவது நீங்கள் அப்புறம் அவுக்கும்போது ஹேர் வந்து லாஸ் ஆகும். ஸோ இது ஹேருக்குன்னே விற்குது. இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸோ இங்கே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க ஸ்டார்டிங்கில். இப்போ இன்னொரு ரப்பர் பேண்ட் கொஞ்சம் கேப் விட்டு, கொஞ்சோண்டு கேப் விட்டு, ஓகே. இப்போ இன்னொன்று வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு கேப் வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பேண்ட் போட்டுக்கோங்க. டன். இப்போ இன்னொரு கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு பேண்ட் போடுறேன். சும்மா ஜஸ்ட் பேண்ட் போடுறதான். நீங்கள் ரொம்ப பெரிய ஹேர் ஸ்டைல்லாம் நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி. ஸோ கைஸ் பாருங்கள், நான் பேண்ட் போட்டுட்டு இப்போ லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக எடுத்துட்டு எஸ். ஸோ இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இங்கே வந்து லைட்டாக ஏதாவது ஒரு ஃப்ளவர் வந்து இங்கே வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துலலாம் ஒரு சின்ன சின்ன ரோஸ் மாதிரி வந்து நீங்கள் இதை வந்து சின்ன ரோஸ் மாதிரி இதில் வந்து லைட்டாக ஃபிட் பண்ணி விட்டிங்கன்னா இது வந்து பிரைடு, ரிசப்ஷன் பிரைடுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஃபேமஸாக போயிட்டுருக்க ஒரு ஹேர் ஸ்டைல். ஸோ பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃப்ளவர், அதாவது ஒரு நல்ல மொட்டுள்ள ஒரு தாமரை பூவோட மொட்டு மாதிரி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஹேர் ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்னதாக கேப் வேணும்னா, உங்களுக்கு எவ்வளோ தூரம் கேப் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் அங்கே ரப்பர் பேண்டை போட்டுட்டு இந்த மாதிரி மொட்டு மாதிரி இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே அங்கங்கே நீங்கள் வந்து பீட்ஸ் வச்சுக்கலாம். அங்கங்கே நீங்கள் பீட்ஸ் வச்சுக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரியும் வைக்கலாம். இல்லை உங்ககிட்ட பீட்ஸ் மாதிரி இருந்தால் பீட்ஸ் மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கீழே ஒரு ஃப்ளவர் வச்சிங்கன்னா ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது உங்கள் ஓன் ஹேர்லேயே வந்து நீங்கள் இது வந்து பேக் சைடும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல ப்ராக்டிஸ் இருந்தால் பேக் சைடும் செஞ்சுக்கலாம். அண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரண்டில் விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஒரு மாலை மாதிரி, ஒரு மொட்டு, தாமரை மொட்டோட மாலை இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வெரி பியூட்டிஃபுல் பாருங்கள். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ஜார்ஜியஸாக இதெல்லாம் ஒரு லெஹங்கா இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு சோழி மாதிரி ஐட்டம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஸோ நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். ஸோ இப்போ அதே ஒரு பேண்ட் போட்டிருக்கேன். ஸோ பேண்டு போட்டுட்டு இப்போ இங்கே வந்து நீங்கள் பிளாக் கலர் பேண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து எப்பவும் போல் நார்மல் பின்னல் தான். ஸோ 3ஆக பிரிச்சுக்கோங்க. 3ஆக பிரிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவர்ஸில் பின்ன போகிறோம். ஸோ எப்போவுமே நார்மல் பின்னல் வந்து இந்த மாதிரி பின்னுவோம். ஸோ இது வந்து இப்போ ரிவர்ஸில் இப்போ 3ஆக பிரிச்சிட்டோம். ஸோ இப்போ கீழே ஸோ நான் உங்களுக்கு பின்னுறது புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது நாம் கரெக்டாக மேல் பக்கமாக பின்னுறதை இப்போ நான் கீழ் பக்கமாக பின்னுறேன். ஸோ கீழே கொடுத்து பின்னுறேன். ஃபுல்லாக நான் ரிவர்ஸில் பின்னுறேன். ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைல். இப்போ பாருங்கள், பின்னாடி ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ சேம் மெத்தட் தான். உங்களுக்கு வந்து லைட்டாக இது வந்து நீங்கள் கட்டாயம் இழுத்து விடணும். இழுத்து விட்டால் தான் வந்து அந்த பின்னல் வந்து நீட்டாக இருக்கும். கொஞ்சம் லெந்தாக இழுத்து விட்டு ஆரம்பிக்கும். ஹார்ட் ஷேப்பில்
இதுவுமே ஒரு ட்ரெண்டியான ஹேர் ஸ்டைல். ஸோ பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம நார்மல் பின்னுனா இந்த மாதிரி வராது. ஸோ பேக் சைடு கொடுத்து பின்னும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் கூட நீங்கள் சின்ன சின்ன பீட்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் இப்படி தான் பீட்ஸ் வைக்கணும் இல்லை, லைட்டாக இப்படி க்ராஸாக கூட நீங்கள் பீட்ஸ் கொடுத்து வச்சுக்கலாம். இங்கே ஒன்றுனா ஸோ இந்த பீட்ஸ் வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி ஸோ சிக்ஸாக் இதில் வந்து உங்கள் பீட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இங்கே இப்படி வந்துட்டீங்க. இனிமே அடுத்து இந்த மாதிரி சிக்ஸாக் இதில் கூட இந்த மாதிரி பீட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ஃபினிஷிங் பாருங்கள், செம்ம அழகாக அண்ட் எவ்வளோ வந்து நல்லா மொத்தமாக இருக்குது பாருங்கள். இதே நார்மல் பின்னும்போது நமக்கு இந்த ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இப்படி சிக்ஸாக் கூட நீங்கள் இப்படி ஃபுல்லாக பீட்ஸ் வச்சிங்கன்னா ரொம்ப ஃபேஷனாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்த்துட்டிங்க. ஸோ எல்லா ஹேர் ஸ்டைலும் எனக்கு கிடையாது. ஸோ ஒரு 2-3 உங்களுக்கு நான் அதாவது ஈஸியாக செல்ஃபாக போட வேண்டியது வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் இடையில வந்து நம்ம ஹேர் ஸ்டைல்ஸ் இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைலை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் பேபிஸுக்கு கூட உங்கள் சில்ட்ரன்ஸுக்கு கூட நீங்கள் போட்டு விடலாம். ஒரு மீடியம் ஹேராக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் அழகாக போட்டு விடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் அப்படின்னு கிடையாது. எல்லாருமே இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு எதாவது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஹேர் ஸ்டைல்ன்றது வெறும் ஹேர் ஸ்டைல் கிடையாது. அதோட சேர்ந்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் மேக்கப். ஸோ என்ன மாதிரி ஹேர் ஸ்டைலுக்கு என்ன மாதிரி மேக்கப் வந்து நீங்கள் இப்போ ட்ரெடிஷ்னல் மேக்கப் அண்ட் ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்கன்னா பார்ட்டி ஸ்டைல் மேக்கப். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு போகும்போது ரொம்ப அழகாக இருப்பீங்க. ஸோ நம்ம எப்போவுமே ஒரு ஹேர் ஸ்டைல் என்னும்போது ஒரு பியூட்டிஷியனை கூப்பிட்டு தான் வந்து நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்கு பியூட்டிஷியனை கூப்பிட்டு ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி நாமளே ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அது இன்னும் வந்து ஒரு என்ன சொல்ல, யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் அழகாக இருக்குன்னு சொல்லும்போது, நாமளே போட்டதுன்னு சொல்லும்போது ஸோ அந்த ஃபீலே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நாமளே போடும்போது, செல்ஃபாக போடும்போது, எதுவாக இருந்தாலும் ஒரு மேக்கப் ஆகட்டும், ஒரு ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம செல்ஃபாக போடும்போது அது ஒரு சந்தோஷம் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் உங்கள் ஹேரில் வந்து திரும்ப நீங்கள் வந்து இந்த ஹேர் ஸ்டைல்லாம் செஞ்சு பாருங்கள். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பேக் சைடு கூட நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ அது ஃப்ரண்ட் சைடு தான் வந்து கொண்டு வந்து ஈஸியாக போடுறதுன்னு கிடையாது, பேக் சைடு கூட நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து தேவையானது உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான். எல்லாராலுமே முடியும், பியூட்டிஷியனால் மட்டும்தான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ண முடியும், ஹேர் ஸ்டைல் பழகினவங்களால தான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. எல்லாமே ப்ராக்டிஸ் தான். நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் உங்கள் ஹேர்லையோ இல்லை உங்கள் சிஸ்டர் ஹேர்லையோ உங்கள் அம்மா ஹேர்லையோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களாலேயும் ஹேர் ஸ்டைல் போட முடியும். ஸோ இது வந்து வேறு யாராவது உங்கள்கிட்ட ஹேர் ஸ்டைல் போட்டு விடுங்கன்னு கேட்டால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டு விட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.